Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் I before E rule. அதாவது யூஸ்வலாக நம்ம வேர்ட்ஸில் I ஈயோட தான் சேர்த்து ரீட் பண்ணுவோம். அதாவது I ஃபஸ்ட்டு அப்புறமா E அப்படி தான் நம்ம ரீட் பண்ணுவோம், அப்படி தான் நம்ம எழுதவும் செய்வோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு E பிஃபோர் ஐ அந்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஆனால் எந்த பிளேஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணணுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்க வேர்ட்ஸ் எல்லாம் எழுதும்போது ஐ சேர்த்து ரீட் பண்ணும்போது சவுண்டில் ரீட் பண்ணுவோம், ஐ சவுண்டில் ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பிளேஸில் எங்கே ஐஇ சேர்த்து எழுதணும் அண்ட் இஐ எழுதணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்பெல்லிங் ரூலில் தான் இருக்குது. ஸோ ஒரு வேர்டை அதோட ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுறதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது த ஐ பிஃபோர் இ ரூல். இப்போ இந்த ஸ்பெல்லிங் பாருங்கள், ஸ்பெல் ஐ பிஃபோர் இ, அதாவது ஈக்கு முன்னாடி ஐயை யூஸ் பண்ணி எந்த மாதிரியான வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம்னா, இது யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஐஇ இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் வேர்ட்ஸில். அதாவது பிலீவ், பிஇஎல் ஐஇவிஇ, ஐஇ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது பிலீவ். அண்ட் ஸ்பெல் இ பிஃபோர் ஐ, அதாவது இப்போது ஒரு சேஞ்சாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐ பின்னாடி போட்டுட்டு ஈயை முன்னாடி இஐ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இஐ எந்தெந்த பிளேஸ்லலாம் யூஸ் பண்ணுறோங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் சி, ஒரு வேர்டில் சிக்கு அப்புறம் நம்ம இந்த சவுண்டு யூஸ் பண்ணணும் போது இஐ யூஸ் பண்ணணும். இந்த பிளேஸில் நிறைய கன்ஃபியூஷன் வரும். இப்போ நம்ம வேர்டு எழுதும் போது சவுண்டு வருதுன்னா ஐஇ யூஸ் பண்ணணுமா இஐ யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத டவுட் இருக்கும். ஸோ இப்போது ஆஃப்டர் சிக்கு அப்புறம் எழுதுகிற மாதிரி இருக்கும்போது இங்கே சி இருக்குது, ஸோ ரிசீவ் சவுண்டு தேவைப்படுது. ஸோ அப்போது அங்கே நம்ம இஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சிக்கு அப்புறம் வர வேர்டில் இஐ யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பெல் இ பிஃபோர் ஐ, அதே மாதிரி இஐ வேறு எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுவோன்னா when letters are pronounced as a long sound. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இஐஜிஹெச் லாங் சவுண்ட் ஆஃப் ஏக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தான் வந்து இஐஜிஹெச். ஸோ இஐஜிஹெச்சை நம்ம சவுண்டில் ரீட் பண்ணுவோம், ஒரே சவுண்டு தான் அதுக்கு. ஸோ அந்த பிளேஸில் நம்ம இஐயை சேர்த்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இஐ எந்தெந்த பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸை சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.